ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனோட கிளாசிக் சீரீஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட பென்டன் ஏலியன்ஸ்லேயே இந்த கேனன் போல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்பியரன்ஸும் செம்ம கூலாக இருக்கும், பவரும் வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இந்த கேனன் போல்ட் இது வரைக்கும் நம்ம பென்டன் சீரீஸில் பண்ணியிருக்கிறதுலையே தரமான 7 சம்பவங்களை தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போறேன். நம்ம கேனன் போல்ட் பண்ணலே ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பை குட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேரில் பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஒரு எபிசோட் இருக்கு. ஸோ இந்த எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் வந்து சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பாரு. அது பெல்வுட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் போல அவரோட லைஃப்பை வாழலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைமில் நம்ம வில்கேக்ஸோட ட்ரோன்ஸும் பார்த்தீங்கன்னா பென்னோட இடத்துக்கே தேடி வந்து அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் நம்ம வில்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா பென்னோட வீட்டையே சுக்குநூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் அவரோட அப்பாவே தூக்கி தொங்க விட்டுருப்பாரு. இந்த டைமில் தான் நம்ம பென் வந்து கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவையும் சேவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கடைசியில் வில்கேக்ஸ் இவங்கெல்லாம் டீம் அப் பண்ணி அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஃப் எபிசோடு. எப்படி குவென்டன் வந்து ஒரு வாட் இஃப் எபிசோடாக பென்டனோட கிளாசிக் சீரீஸில் வந்துச்சோ, அதே மாதிரி குட் பை குட் ரிட்டர்ன்ஸ் எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாட் இஃப் எபிசோடு தான். அதனால தான் ஏலியன் ஃபோர்ஸில் வந்து நம்ம பென் தான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க யாருக்குமே தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. அல்டிமேட் சீரீஸ்லாம் அதை ரிவீல் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து ஒரு வாட் இஃப் எபிசோட் அப்படின்ற ரீசனால நம்ம கேனன் போல்ட் பண்ண ஒரு தரமான சம்பவத்துக்கு இதுக்கு 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நம்ம வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 3rd பிளேஸோ இல்லை 2nd பிளேஸோ கூட கொடுக்கலாம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம கேனன் போல்ட் பண்ண இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அஃப்ரேட் ஆஃப் த டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி லைன் இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி லைனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ், குவென், பென் இவங்க 3 பேருமே ஸ்பேஸுக்கு போய் அங்கே வந்து நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கோட டீம்மேட்ஸ் இருப்பாங்க. அதாவது இந்த பென் மம்மி, அப்புறம் பென் wolf, அப்புறம் கடைசியில் ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர்லாம் இருப்பார் பார்த்தீங்களா. அவங்க 3 பேர் கூடயும் ஃபைட் பண்ணி அவங்களை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோஸ்ட் ஃப்ரீக்குமே அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோஸ்ட் ஃப்ரீக்கை வந்து அட்டாக் பண்ணி அவர் சூரிய வெளிச்சத்தில் அந்த சன்லைட்டில் காமிச்சாலே அழிஞ்சு போயிடுவார்ல. ஸோ அப்படியே அழிக்கும் போது அவங்க வந்துட்டு இருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து பூமியோட ஆர்பிட்குள்ளே என்டர் ஆகும்போது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம பென் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து கிராண்ட்பாவையும் குவென்னையும் சர்வ் பண்ணுறதுக்கு இந்த கேனன் போல்ட் தான் யூஸ் பண்ணுவார். ஸோ கேனன் போல்ட்டோட ஆர்மர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேரையுமே அப்படியே வந்து ஒரு பால் மாதிரியான ஷேப்புக்கு மாதிரி அவங்களை அப்படியே பூமிக்கு கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா வேற எந்த ஏலியனை பென் யூஸ் பண்ணியிருந்தாலுமே நம்ம கிராண்ட்பா மேக்ஸும் குவென்னும் கண்டிப்பாக வந்து எர்த்தோட ஆர்பிட்குள்ளே என்டர் போதே எரிஞ்சு செத்து போயிருப்பாங்க. ஆனால் கேனன் போல்ட் இருந்ததால மட்டும்தான் அவங்கள சர்வ் பண்ண முடிஞ்சது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட் வந்து நம்ம கிராண்ட்பாவையும் குவென்னையும் சர்வ் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு மொமெண்ட்டுக்கு வந்து 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, எந்த ஒரு ஏலியனாலையும் இவங்க 2 பேரும் இவ்வளோ பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி காப்பாற்றி பூமி கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் கிளாசிக்ல இருந்திருக்கும். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிறேன். கேனன் போல்ட் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸ்ல பிரைமஸ் அப்படின்ற பேர்ல ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட்ல நம்ம வில்கேக்ஸ் வந்து பிரைமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானட்டை ஆஸ்மித் உருவாக்கி இருக்காரு. ஸோ இந்த பிரைமஸ் பிளானட்ல தான் கோடான் ஸ்ட்ரீம் இருக்கு. இந்த கோடான் ஸ்ட்ரீம்ல மில்லியன் கணக்கான ஏலியன்ஸோட டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்பாரு. அதனால ஆஸ்மித்தை வந்து இந்த கிரகத்தை நான் வந்து அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். அதனால ஆஸ்மித் என்ன பண்ணுவார்னா, நம்ம கெவின், பென், அப்புறம் நம்ம குவென்ல இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 3 பேருமே வந்து பிரைமஸ் பிளானட்டுக்கு டெலிபோர்ட் ஆகி வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து ஆம்னிடிக்ஸை பிடிங்கி அந்த டைம்ல பார்த்துட்டீங்கன்னா வில்கேக்ஸோட டைரக்டா ஆஸ்மித்தை வந்து ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு ஃபைட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆஸ்மித் தோத்து போனதுக்கு அப்புறமா நம்ம வில்கேக்ஸ் வந்து அவர்கிட்ட ஆம்னிடிக்ஸை பிடிங்கிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அவருக்கு எப்படி ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நாலேஜ் இருக்காது. ஏன்னா ப்ரோட்டோடைப் ஆம்னிடிக்ஸ் தான் அவர் அதிகமாக வந்து ஸ்டடி பண்ணியிருக்காரு. இந்த ரீகாலிபிரேட் ஆம்னிடிக்ஸை பற்றி அவருக்கு தெரியாது. அதனால் பென் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா வாண்டடாக போயிட்டு அவரை கூபெல்லாம் மாற்றி விடுவார். அதுக்கப்புறம் அவரை ட்ரிக் பண்ணி அவர்கிட்ட ஆம்னிடிக்ஸை பென் வாங்கிடுவார். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டோரியை சிம்பிளாக சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து நம்ம பென் மேலே செம்ம கடுப்பாகி உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாரா. அப்போ நம்ம பென் பார்த்தீங்கன்னா இந்த கேனன் போல்ட்டை யூஸ் பண்ணி தான் வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்மித் பார்த்தீங்கன்னா ஹியூமகாசரை ட்ரை பண்ணுவார், ராத்தை ட்ரை பண்ணுவார், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஏலியன்ஸை ட்ரை பண்ணாலும் வில்கேக்ஸ் அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ணுவார். ஆனால் இந்த கேனன் போல்ட்டை நம்ம வில்கேக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கோடான் ஸ்ட்ரீமோட அந்த கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அதில் விழுந்துருவார். அதுக்கப்புறம் அவர்
வந்து நம்ம பேபிக்கு அளவுக்கு வளர்ந்துருவாரு. நம்ம பென்னும் பேபிக்கா மாறி இந்த இடத்துல நம்மளுடைய வில்கேக்ஸை டிஃபீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய லார்ட் எம்பரர் வில்கேக்ஸை நம்மளுடைய கேனன் போட்டாலே டிஃபீட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் ஃபோர்ஸில் ஒரு தடவை காமிச்சிருக்காங்க. இது ஜஸ்ட் வந்து பிளாட் ஆர்மர் யூஸ் பண்ணி தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டு. ஏன்னா லார்ட் எம்பரர் வில்கேக்ஸை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேனன் போல் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம கேனன் போல்ட் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்ற எபிசோடு இருக்குது பார்த்தீங்களா, ஏலியன் ஃபோர்ஸோட எண்டிங்கு. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேனன் போல்ட் ஏலியனை வந்து நம்ம பென் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைமில் நம்ம டிஎன் ஏலியன்ஸ் எல்லாரும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பென் கிட்ட ஃபைட் பண்ண வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம பென் கண்டுபிடிச்சிருவார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஏலியன்ஸை வந்து தன்னுடைய ஆம்னிடிக்ஸில் இருக்கக்கூடிய பவரை யூஸ் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ண முடியும். அது டிஎன்ஏ ஏலியன்ஸாக மாறினவங்களை மறுபடியும் ஹியூமன்ஸாக மாற்ற முடியும் அப்படின்றத கண்டுபிடிப்பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பென் வந்து அந்த டைமில் ஆம்னிடிக்ஸில் இருக்கிற பவரை யூஸ் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சீனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ ஆம்னிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெப்பன் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மற்றவங்களை க்யூர் பண்ணுற பவரும் ஆம்னிடிக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற நம்ம கேனன் போல்ட் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டனோட ஏலியன் ஃபோர்ஸில் வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எபிசோட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எபிசோடில் அந்த டிஎன்ஏ ஏலியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு பென் பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் ஏலியனை தான் யூஸ் பண்ணாரு. பிகாஸ் அந்த டைமில் ஆம்னிடிக்ஸில் இருக்கக்கூடிய மாஸ்டர் கண்ட்ரோலை வந்து நம்மளுடைய ஆஸ்மித் அன்லாக் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா பல ஏலியன்ஸோட டிஎன்ஏ வந்து ஆம்னிடிக்ஸில் அன்லாக் ஆகிருக்கும். அதில் கேனன் போல்ட்டும் பென்னி கிடைச்சிருக்கும். அதை யூஸ் பண்ணி எல்லாருமே டிஃபீட் பண்ணுவார். ஸோ டிஃபீட் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் ஃபார்மில் இருக்கும்போது தான் பென்னுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அதாவது ஆம்னிடிக்ஸை யூஸ் பண்ணி டிஎன்ஏ ஏலியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்களே அவங்க எல்லாருமே வந்து க்யூர் பண்ணி மறுபடியும் அவங்களோட பழைய ஸ்டேட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட் ஏலியனை யூஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா பென் வந்து ஆம்னிடிக்ஸோட பவர் வச்சு எங்க எல்லாருமே க்யூர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அது டிஎன்ஏ ஏலியன்ஸாக மாறினவங்களை மறுபடியும் ஹியூமன்ஸாக இந்த இடத்துல நம்ம ஆம்னிடிக்ஸோட ஹெல்ப் மூலமாக பார்த்தீங்கன்னா பென் வந்து சரி பண்ணுவார். ஸோ இது வந்து நம்ம கேனன் போல்ட்டோட ஃபார்மில் தான் நம்ம பென் பண்ணாரு அப்படிங்கிறனால இதையுமே நம்ம லிஸ்ட்டில் வந்து கேனன் போல்ட்டில் பேரில் தான் எழுதியிருக்கும். ஆக்சுவலி இது ஆம்னிடிக்ஸ் பண்ண தரமான சம்பவங்களில் தான் இடம் பிடிச்சிருக்கணும். அங்கே இதை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கேனன் போல்ட்டை வச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்மியாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா பென் சமாளிச்சிருக்காரு, அவங்கள க்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் கேனன் போல்ட் பண்ண ஒரு தரமான சம்பவத்தில் 4th லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸில் வந்து இதுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம கேனன் போல்ட் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்கேக்ஸ் மஸ்ட் க்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கு. இந்த எபிசோடில் 667788 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான வில்லன்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ 3 பேருமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே மாதிரியான அப்பியரன்ஸ்லாம் இருப்பாங்க. இவங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 பேருக்கூடையும் நம்ம கேனன் போல்ட் ஏலியனை மட்டுமே யூஸ் பண்ணி பென் பார்த்தீங்கன்னா தனியாலாம் வந்து அட் அ டைமில் சண்டை போட்டிருப்பாரு. இது உண்மையிலே வேற லெவலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 66 அப்படின்ற கேரக்டரை நம்ம பென்டனோட கிளாசிக் சீரீஸில் டைமண்ட் ஹெட்டாக இருக்கக்கூடிய டெட்ராக்ஸாலேயே சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வில்கேக்ஸை பார்த்து பயப்படாமல் அவர் கூட ஃபர்ஸ்ட் டைமாக டீம் அப் பண்ண கேரக்டர்ஸில் இந்த 66 நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டான வில்லன். ஆனால் அவரை போக போக டம்மி பண்ணிட்டாங்க, அது வேற கதை. இந்த கேரக்டர் கூட இவரை மாதிரியே பவர் இருக்கிற 88 இருப்பாங்க, அப்புறம் 77 இருப்பார். இவங்க 3 பேரும் தனித்தனியாக வரும்போதே சமாளிக்கிறது கஷ்டம். ஆனால் 3 பேரையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிறது இன்னுமே கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து நம்மளுடைய பென் பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் ஏலியனை சூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க 3 பேரையுமே நம்மளுடைய கேனன் போல்ட் தனியாக நின்று சமாளிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மொமெண்ட்டுக்கு வந்து 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க 3 பேரை சமாளிச்சது வந்து 3rd பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு ஒருத்தான ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிறேன். நம்ம கேனன் போல்ட் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பென்டனோட கிளாசிக் சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளுடைய கேனன் போல்ட் எங்கே அப்பியர் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிக் டிக் அப்படின்ற எபிசோடில் தான் வந்து அப்பியர் இருப்பார். ஸோ இந்த ஒரு எபிசோடில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் இருக்கும். இந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிற எல்லா விதமான லைஃப் ஃபோர்ஸையும் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தையே அழிக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் டிக்கு வந்து கிரேட் ஒன்று சொல்லுவாங்க. அதோட சர்வன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு பிக் டிக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பென் இந்த கேனன் போல்ட் ஏலியனை யூஸ் பண்ணி தான் அது பாடிக்குள்ளேயே போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், அதனால சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கிரேட் ஒன்னாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டரையே நம்மளுடைய கேனன் போல்ட் தனியாலாம் சமாளித்து டிஃபீட் பண்ணி கில் பண்ணார்ல, அதுக்கு நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இதை விட தரமான சம்பவத்தை நம்மளுடைய கேனன் போல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்ன தரமான சம்பவத்தை நம்ம கேனன் போல்ட் பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டனோட ஆம்னிவர்ஸில் நோவாச் பென்னுக்குன்னு ஒரு டைம்லைன் இருக்கு. ஸோ இந்த டைம்லைனில் இருக்கக்கூடிய எல்லா பென்னையுமே வந்து வில்கேக்ஸ் அழிச்சதுக்கப்புறம் நோவாச் பென்னுக்கு வந்து பிரைம் பென்னோட ஆம்னிடிக்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டைம்லைன் நடக்கக்கூடிய சில எரர்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரைம் பென்னுக்கு ஆம்னிடிக்ஸ் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த நோவாச் பென் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜைலின் வந்து மேக்ஸ் இருக்க இடத்துக்கு தான் வந்து கரெக்டாக அந்த பாடை வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்க பாடை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோவாச் பென் வந்து கேனன் போல்ட் யூஸ் பண்ணி ரூட்டையே மாற்றி பென் கிட்ட வர மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கில் பென்னுக்கு வந்து ஆம்னிடிக்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்மளுடைய நோவாச் பென் பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் தான் யூஸ் பண்ணாரு. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கேனன் போல்ட் பண்ணதே ஒரு தரமான விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாத்தோட பிகினிங்குமே இங்கே இந்த ஸ்டார்ட் ஆச்சு. அதை பண்ணதே பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட் தான். அதனால் நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. ஐ மீன் இந்த ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேனன் போல்ட் பார்த்தீங்கன்னா பென்டன் சீரிஸில் பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட்டே மேக் பண்ணலாம். டாப் 20 கூட மேக் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பெஸ்ட்டான விஷயங்களை மட்டும் இங்கே நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.